எனக்கு நண்பகல் நேரத்து மயக்கம் வந்தது பிக் பாஸ்னால. ஓ ரியலி? ஆமா. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. எனிவேஸ் பிக் பாஸ்னால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரீச் இருக்குது, அதுவும் உண்மைதான். ரம்யா, சொல்லுங்க. லுக்கிங் நைஸ். Thank you பிக் பாஸ். ரம்யா பாண்டியன்னா இவங்க வந்து இந்த மாதிரி கதைக்கு இவங்க சரியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா? அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் செட் ஆயிடுச்சு அப்படி? கண்டிப்பா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி தனுஷ் சாரை மீட் பண்ணேன். அவர் ஒரு விஷயம் சொன்னார், நீங்கள் வில்லேஜ் கேரக்டர் பண்ணுறீங்கன்னா அந்த விமனை நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க, உங்களை மக்கள் அந்த மாதிரி ஏற்றுக்கிறாங்க, அது ஒரு கிஃப்ட். பாத்ரூம் டாய்லெட் இல்லையா? மம்முட்டி சார் ஃபர்ஸ்ட் டே என்னை பார்த்தானே சொன்னது வந்து, ஜோக்கர் பார்த்தேம்மா, ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், பட் ஜோக்கர் பார்த்த உடனே அடுத்த படத்துக்கு உங்களை நான் காஸ்ட் பண்ண கூப்பிட்டுருந்தேன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப ஹாப்பி உங்க ரெண்டு பேரையும் மீட் பண்றது. சாருகேஷி இந்த படம் வந்து இதோடைய அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்பே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா சுரேஷ் கிருஷ்ணா சாரோடைய டைரக்ஷன் அப்படின்னாலே நமக்கு தெரியும், ஹி இஸ் வெரி இன்டெலெக்சுவல். அந்த கதை வந்து எவ்வளோ கிரிப்பிங்காக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் பீங் அ பார்ட் ஆஃப் சாருகேஷி கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு என்ன சொல்றது, ஒரு மெமரபிளான ஒரு லேர்னிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ராஜா, இப்போ அப்புறம் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்தே வரேன். அண்ட் வாழ்த்துக்கள், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் பார்த்துட்டு இருக்கேன், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இட்ஸ் லைக் இந்த கேரக்டர் ஒரு மாதிரி சாஃப்டான ஒரு கேரக்டர் ரெக்கார்டை ட்ரை பண்ணுறாரு, பட் இட்ஸ் வெரி கியூட் அண்ட் நைஸ். வாழ்த்துக்கள். ஸோ சாருகேஷி எப்படி வந்தது அண்ட் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்? தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் சாருகேசிக்கு வந்துட்டு எனக்கு வேற ஒரு ஷூட்டில் இருந்தப்போ கால் வந்தது. சிதம்பரம் மணிவண்ணன் சார், டைரக்டர் ஆஃப் புலிகாரம் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவர் மூலிமா எனக்கு வந்தது. அண்ட் ஆர் ப்ராஜெக்ட் வாஸ் லைக் நம்ம ப்ராஜெக்டோட எடிட்டர் ரிச்சர்ட்னால எனக்கு காட் டு கோ மீட் சுரேஷ் கிருஷ்ணா சார். நான் ஷூட்லேருந்து போய் சாரை மீட் பண்ணிவிட்டு சாருக்கு இமீடியட்டாக பிடிச்சிருந்தது. அண்ட் நானும் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். சுரேஷ் கிருஷ்ணா சார் படத்தில் நம்ம பண்ணுறோன்றது இட்ஸ் நாட் அ நார்மல் திங். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இமீடியட்டாக திங்ஸ் மெட்டீரியலைஸ் ஆச்சு அண்ட் ஷூட் டேட்ஸ் சொன்னாங்க. அண்ட் எனக்கு அந்த ப்ராசஸ் யூஸ்வலாக சினிமாவில் திங்ஸ் டிலே ஆகும் சொல்லுவாங்க, நடக்காது, அந்த மாதிரி இருக்கும். பட் ரொம்ப குயிக்காக எல்லாமே ப்ராசஸில் சூப்பராக இருந்தது. அண்ட் ஒர்க்கிங் வித் சார், அந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் எல்லாம் யூ கான் சி இன் டுடேஸ் டே அண்ட் ஏஜ். ஸோ டு த பாயிண்ட், இந்த ஷார்ட்டில் இவ்வளோ தான் வேணும், இதுதான் இவ்வளோ தான் தேவை, வைடில் இவ்வளோ தான், க்ளோஸில் இவ்வளோ தான். ஸோ இட்ஸ் லைக் நம்ம வந்துட்டு எல்லா ஆங்கிள்லேயும் ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேணாம். சாருக்கு தெரியும் எங்கே எவ்வளோ வேணும்னு. ஸோ அந்த ஷாட்டுக்கு அவ்வளோ பண்ணால் போதும்னு இருக்கும். அண்ட் அது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட் ஒர்க்கிங் ஸ்டைலாக இருந்தது. அந்த ஒரு பயம் இருந்தது. ஏன்னா இப்போ நம்மளே இந்த இன்டர்வியூவில் உட்கார்றப்ப ஒரு லெஜெண்ட் இருந்தால் பரவாயில்ல, இருக்கிறது எல்லாருமே லெஜெண்டாக இருக்கிறாங்க அந்த ஃபீல்டில். அண்ட் மொரோவர் சுரேஷ் கிருஷ்ணா சார், ரஜினி சார் வச்சு, கமல் சார் வச்சு, லைக் ஹி டிட் எல்லா லெஜெண்ட்ஸோடையும் அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஆமாம், அது ஆக்சுவலாக எவ்வளோ லைக் வாட் எவர் யூ சே, லைக் எப்படி வேணால் நீங்கள் நான் வந்துட்டு இல்லை நான் என் வேலையை பண்ணேன் அப்படின்னு நம்ம என்ன தான் நம்ம நினச்சாலும் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் டே செட்டுக்கு போகும்போது தான் ரொம்ப இன்டென்ஸான ஒரு நிறைய டைலாக்ஸ் சீன் பண்ணோம். அன்றைக்கி நான் கொஞ்சம் பயந்துட்டேன். ஆனால் அந்த அட்மாஸ்ஃபியரில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க. அண்ட் லைக் ஐ செட், சாருக்கு தெரியும் எங்கே எவ்வளோ வேணுன்றது. ஸோ அது கொஞ்சம் இன்டிமிடேட்டிங்காக தான் இருந்தது, ஆனால் இன் அ குட் வே. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஓகே. ஸோ ரம்யா, இந்த படத்தில் உடைய ட்ரெய்லர் பார்க்குறப்போ ஒரு ஆன்டகனிஸ்ட் மாதிரியான ஒரு சின்னதாக எங்களுக்கு தெரிஞ்சுது. நீங்களே உங்கள் கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். அண்ட் உங்களுடைய ஃபிலிமோகிராஃபியுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். பிகாஸ் ஜோக்கர், நண்பகல் நேரத்த மேக்கப், நீங்கள் சூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு மாதிரி அந்த கான்டென்ட் ஓரியன்ட் சம்திங் உங்களுக்கான அந்த ஸ்கோப் இருக்கிற ஒரு படமாக இருக்குது. அண்ட் சாருகேசி எப்படி வந்திருக்கு? ஸோ அகெயின் அந்த மாதிரி தான், அந்த கண்டென்ட் நம்ம கேட்டோன்னே பிடிக்கணும். ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒரு கட் ஃபீலிங் வரும்ல, ஓகே இந்த படம் பண்ணணும். அது ஒன்று கதையாக இருக்கலாம், இல்லை நம்மளோட கேரக்டராக இருக்கலாம், இல்லை அந்த டீமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று எக்ஸைட் பண்ணும். ஸோ இதில் எனக்கு எல்லாமே எக்ஸைட் பண்ணுச்சு ஆக்சுவலி. டீம் ஃபர்ஸ்ட் எனக்கு டீம் தான் அனுப்பிச்சாங்க. டீம் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சோடனே இருந்த நேம்ஸ் எல்லாமே பிக் நேம்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் கேட்கணும் சார் அப்படின்னு சொன்னோன்னே சுரேஷ் சார் நேராக வர சொன்னார். அண்ட் ஃபுல்லாக நரேட் பண்ணோடனே எனக்கு இது இப்போ உள்ள டைமில் இந்த மாதிரி படங்கள் நிறைய வரதில்லை. ஏன்னா ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு ஜானர் வந்து ட்ரெண்ட் ஆகும். ஒரு ஆக்ஷன், இல்லை ஹாரர், த்ரில்லர், அந்த மாதிரி, இல்லை சைஃபை. ஃபேமிலி ட்ராமா வந்து எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான்.
ஸோ எனக்கு இப்போ உள்ள டைமுக்கு இந்த கதை எனக்கு புதுசா தெரிஞ்சுது. நம்ம முன்னாடிலாம் பார்த்துருப்போம் நிறைய, இல்லை பழைய படங்கள்ல டிவியில தேடி பார்க்கும்போது இந்த மாதிரி கதை பார்ப்போம், பெர்ஃபார்மன்ஸ் கதை எல்லாம். ஸோ அதுவே எனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில படங்கள் பார்க்கும்போது நம்ம அந்த டைமில் ஹீரோயினாக இருந்திருக்கலாமே அப்படின்னு ஆசை வரும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ அப்படி தான் எனக்கு இம்மீடியட்டாக அண்ட் ஒரு இமோஷ்னல் கனெக்டும் இருந்தது படத்தில். ரிலேஷன்ஷிப்க்கு வேல்யூ இருக்குது நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு. ஸோ அதனால் நான் அப்போவே ஓகே சொல்லிட்டு தான் வந்தேன். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேட் தெரியுதுன்னு நீங்கள், பட் நெகட்டிவ் கேரக்டர் கிடையாது. ஒரு கேரக்டர் ஆர்க் இருக்கும் படத்தில். ஸோ அது ஒரு ஷேடாக மட்டும்தான் இருக்குமே தவிர அதுதான் கேரக்டர்னு கிடையாது. ஸோ அது அகெயின் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக இருந்தது. ஓகே, கண்டிப்பாக எல்லாரோடையும் ஒரு மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரு காம்பினேஷன் இருந்திருக்கும். யாரோட ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு சின்ன பேனிக் இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் யாரோட இருந்தது? எக்ஸைட்மெண்ட் அப்படின்னா எனக்கு ஒரு சீன்ல இருந்தது. அந்த சீன் ஆக்சுவலி காம்பினேஷன் வந்து YGM சாரும் சுஹாசினி மேமும் இருப்பாங்க. ஸோ அந்த கதை கேட்கும் போதும் சரி, அண்ட் அந்த ஷூட் அன்னைக்கு எனக்கு டைலாக் பேப்பர் வந்ததுக்கு அப்புறமும் சரி, அந்த சீனுக்கு எனக்கு எக்ஸைட்மெண்ட் அதிகம். சேம் டைம் அது ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணுங்கிற ஒரு தாட் இருந்தது. ஸோ அங்கேயே உட்காந்து ஹோம்ஒர்க் மாதிரி ஷூட்டுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணேன். சுரேஷ் சார்ட்ட போய் கேட்டேன், சார் இது எப்படி நான் பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு. ஏன்னா இது ஒரு ட்ராமாலேருந்து வந்த படம். சாருகேசின்னு ஒரு ட்ராமா வந்து YGM சார் பண்ணது. ஸோ நீ அதை பார்த்தியான்னு கேட்டார். இல்லை அப்படின்னு. ஸோ எனக்கு அந்த ட்ராமாவோட இது ப்ளே பண்ணி காமிச்சாங்க. நீ இதே மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் இதுதான் மூட் அப்படின்னாங்க. அண்ட் YGM சார் கிட்ட போய் அடுத்தது கேட்டேன். அவர் ஆக்சுவலி சொல்லி கொடுத்தாரு உட்காந்து இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அண்ட் அவரோட ஷார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வெயிட் பண்ணாரு, நான் ஒழுங்கா பண்றேன்னா ஏதாவதுனா டவுட் கேட்டா சொல்லி தரதுக்கு. ஆக்சுவலி அது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. சுரேஷ் சார் மானிட்டர்ல பார்த்து அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருந்தாரு. அந்த டே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டே. அந்த சீன் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. ஒர்க்கிங் வித் ராஜையப்பா, உங்களோட பேர் இந்த படத்துல. இவர் வந்து ரொம்ப ஸ்வீட், ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சாஃப்ட் பர்சன். அவர் பேசினா வந்து வார்த்தை இப்போதான் எனக்கு இவ்வளோ சவுண்டாகவே கேட்குது. ரொம்ப ரொம்ப ஸ்வீட் பர்சன். எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியும் கூட. நாங்கள் இதே மாதிரி தான் இப்போ எப்படி இன்டர்வியூவில் பேசிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் இருப்போம். நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலை ஒன்றுன்னு இருப்போம், இல்லை ஒரு ஓரமாக உட்காந்து மற்றவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்துட்டு இருப்போம். சில்ட் அவுட். ஆமாம். ஒரு பர்டிகுலர் பாட்டு உங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு சாங் வச்சிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அபவுட் தட் சாங் அண்ட் அது எப்படி வந்திருக்கு? கிட்டாரே சாங் அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலி எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஆமா, நல்லா இருக்கும். அண்ட் ஒரு பழைய பாட்டு இருக்குல்ல அப்படின்னா அந்த மாதிரி அந்த மாதிரி ஹிட் ஆகக்கூடிய ஒரு பாட்டு. அண்ட் இது ஒரு மியூசிக்கல் ஃபேமிலி ட்ராமா அவங்க சொன்ன மாதிரி. அண்ட் இதில் நிறைய சாங்ஸ் இருக்குது. தேவா சார் வந்துட்டு கர்நாடிக் மியூசிக் பண்ணியிருக்காரு. அவர் மோஸ்ட்லி இஸ் ஃபேமஸ் ஃபார் தி கானா. ஆமாம், அப்படி இருக்கும்போது அவர் நிறைய இதில் வந்துட்டு ஒரு கர்நாடிக் ஒரு இந்தியன் டச் இருக்கிற ஒரு ஃபில்ம் தான் இந்த மியூசிக்கல். அண்ட் அதில் வந்துட்டு ஒரு ரொமான்டிக் சாங் இருக்கும்போது இட் வாஸ் வெரி நைஸ். செம்மையாக இருந்தது. அந்த சாங்க்கு நாங்கள் ஒரு நாள்லேயே ஷூட் பண்ணோம்னு நினைக்கிறேன். பட் அது ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது தட் ஹோல் சாங். சார் ரம்யா, நீங்கள் மல்டிபிள் ஆஃப் டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, லைக் த நியூ ஜென் டேரக்டர்ஸோடய ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. அந்த பீரியட் 90s 80s இயக்குனர் லைக் சுரேஷ் கிருஷ்ணா சார், என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியுது? ஏதாவது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியுதா பிட்வீன் தோஸ் டேரக்டர்ஸ் அண்ட் டுடேஸ் டேரக்டர்ஸ்? இப்போ ராஜமுருகன் சார் பார்த்தா இப்போ உள்ள டைரக்டர்னு தான் சொல்ல முடியும். லிஜோ ஜோஸ் சாரும் பார்த்தா இப்போ உள்ள டைரக்டர்னு தான் சொல்ல முடியும். அண்ட் சாருகேசி சுரேஷ் சார் வந்து நீங்கள் அப்போ உள்ள டைரக்டர்னு சொல்லலாம். ஆனால் இவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் வந்து ஒரு பயங்கரமான கிளாரிட்டி பார்க்குறேன். ஸ்பாட்டில் வந்து ரொம்ப தெளிவாக இன்னைக்கு இதெல்லாம் எடுக்கணும், இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் இந்த டைமில் இருக்கணும், இந்த சீன் இந்த டைமில் எடுக்கணும், அண்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் அவர் சொன்ன மாதிரி இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சும்மா வளன்னு எடுத்துட்டு எடிட்டிங்கில் வந்து தூக்குறது அண்டு ஓகே நீ ஒரு 10 வேரியேஷன் பண்ணு அப்படி சொல்றது தப்புன்னு நான் சொல்லலை. பட் அவங்களுக்கு தெரியும் நம்மள அந்த சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே நம்மளுக்கு அது என்ன மீட்டர்ல இருக்கணும் அண்ட் என்ன மூட்ல இருக்கணும். ஏன்னா ஒரே டயலாக நம்ம பல வேரியேஷன்ல சொல்லலாம். ஸோ அது நம்மளுக்கு மூட் செட் ஆயிடுச்சுன்னா நம்ம அதை என்ன வேரியேஷன்ல சொல்லணுமோ நம்ம
புரிஞ்சுட்டு சொல்லுவோம். ஸோ அந்த கன்சீவ் பண்ணுறது டைரக்டர் கிட்ட இருந்து கன்சீவ் பண்ணுறதுக்கு ஐ திங்க் அவங்க கிட்ட அந்த கிளாரிட்டி இருந்து அந்த ரிலேஷன்ஷிப் டைரக்டருக்கும் ஆக்டருக்கும் ஒரு டிரான்ஸ்பரண்டாக நல்லா இருந்ததுன்னா ஐ திங்க் இட் வில் பி ஈஸி. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது அந்த ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷனை தாண்டி அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு கிளாரிட்டி இருந்தால் ஐ திங்க் இட் வில் பி ஸ்மூத். ஸோ நான் இப்போ உள்ள டைரக்டர்ஸ்கிட்டையும் அந்த கிளாரிட்டி உள்ளவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ சுரேஷ் சார் கிட்ட பார்க்கும்போது ஃபாஸ்ட் ரொம்ப ஃபாஸ்ட் அவர். ஓகே. ஸோ பட் லிஜோஸ் ராஜமுருகன் சார் 2 பேருமே ஃபாஸ்ட் தான். ஸோ ஐ திங்க் நான் நினைக்கிறேன் நான் நல்ல டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு எல்லாருமே ஜெம்மா தெரியுறாங்க. அது ஆனால் யோசிச்சிங்களா, லைக் நமக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப கண்டென்ட் ரிலேட்டடான படங்களாக வருது, லைக் இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் உடைய விஷயங்கள் இல்லாமல் அந்த படம் வந்து உங்க கேரக்டர் ஆக்சுவலி எல்லாரும் அதை எதிர்பார்ப்பாங்க. அஃப்கோர்ஸ் அந்த கேரக்டருடைய அந்த பிளே இருக்கணும், நம்ம ஸ்டாண்டர்டாக தெரியணுன்றது. ஆனால் அது ஒரு பேட்டர்னா ஓகே ரம்யா பாண்டியன்னா இவங்க வந்து இந்த மாதிரி கதைக்கு இவங்க சரியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா? அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் செட் ஆயிடுச்சு அப்படி? கண்டிப்பா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் ஒரு டைம்ல வந்து எனக்கு வில்லேஜ் ரோலா வந்துட்டே இருக்கும்போது நான் முடிவே பண்ண ஓகே நான் வில்லேஜ் ரோல் வந்து கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி இருந்த டைம்ல தான் இன்னொரு படம் வந்தது, இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகும் சாருகேசிக்கு அப்புறம், அருள்வான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கதை கேட்டதுக்கப்புறம் என்னால் நோ சொல்ல முடியல. ஓகே இந்த படத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டேன். பட் இன்பிட்வீன் மீன்வேல் நான் ஒரு வாட்டி தனுஷ் சாரை மீட் பண்ணேன். அப்போது மீட் பண்ணும்போது நான் பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், சரி இதே மாதிரி வந்துட்டுருக்கு சார் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார், நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வில்லேஜ் கேரக்டர் பண்ணுறீங்கன்னா கிராமத்து மக்கள் அந்த விமனை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க, உங்களை மக்கள் அந்த மாதிரி ஏற்றுக்கிறாங்க, அது ஒரு கிஃப்ட். ஸோ அதை நீங்கள் வந்து ஏன் மைனஸாக பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு செட் ஆஃப் மக்களை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறதா நீங்கள் நினைக்கணுன்னே அந்த என்னோட பெர்ஸ்பெக்டிவே மாறுச்சு. கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து நான் அப்படி யோசிக்கிறது இல்லை. நம்மளுக்கு வந்ததுன்னா அந்த கதை நல்லா இருக்கு எனக்கு பண்ணணும்னு தோணிடுச்சுன்னா பண்ணிடணும், இதனால் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடாது. இது ஒரு நாட் அ நைஸ் ரீசன் டு சே நோ ஃபார் அ மூவி அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இன்னொரு பக்கம் யூ ஆர் டூயிங் குட் ஃபிலிம்ஸ் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு இந்த பிக் பாஸ்ன்றது யூ வாண்ட் டு பி an எக்ஸ்பெரிமெண்ட், அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணுன்ற ஒரு ஆசையா? பிக் பாஸ் வந்து என்னோட கம்ஃபர்ட் ஜோன் கிடையவே கிடையாது. பட் அந்த டைமில் வந்து சோஷியல் மீடியாவில் நல்ல ரீச் இருந்தது அண்ட் குக் வித் கோமாளினால நிறைய ஃபேமிலி க்ரௌடும் எனக்கு இருந்தது. பட் என்னென்னா எனிவேஸ் பிக் பாஸ்னால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரீச் இருக்குது, அதுவும் உண்மை தான். அந்த ரீச்சை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிறோமா இல்லை நம்ம அங்கே எப்படி நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோம், இதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. இருந்தாலும் இன்னொன்று என்னோட மைண்டில் பேரலாக ஒரு வாய்ஸ் வந்துகிட்டே இருக்கும், ஓகே ஏன் உன் கம்ஃபர்ட் ஜோனுன்னு யோசிக்கிற, கம்ஃபர்ட் ஜோனை தாண்டினா தான் நீ வளர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒத்துக்கிட்டது தான் பிக் பாஸ். பட் நோ ரெக்ரெட்ஸ், எனக்கு நண்பகல் நேரத்து மயக்கம் வந்தது பிக் பாஸ்னால. ஓ ரியலி? ஆமாம், ஏன்னா மம்முட்டி சார் ஃபர்ஸ்ட் டே என்னை பார்த்தோன்னே சொன்னது வந்து ஜோக்கர் பார்த்தேம்மா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், பட் ஜோக்கர் பார்த்த உடனே அடுத்த படத்துக்கு உங்களை நான் காஸ்ட் பண்ண கூப்பிட்டுருந்தேன். அவங்க வந்து வேற ஒரு பொண்ணு அந்த இன்னொரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க ஜோக்கரில், மலையாளி அவங்கள வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. பட் மம்முட்டி சார் ஜெம் ஆஃப் அ பர்சன், அவர் என்ன சொன்னார்னா ஓகே அவங்க கூப்பிட்டு வந்துட்டாங்களா அவங்களே இருக்கட்டும் படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே போயிடுச்சு, எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரல. திருப்பி பிக் பாஸ் வந்த போது எல்லாருமே வாட்ச் பண்ணியிருக்காங்க. மம்முட்டி சாரோட மேனேஜர் ஜார்ஜ் சேட்டான்னு சொல்லிட்டு, ஸோ அவருமே அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக பார்த்துருக்காங்க. ஸோ இது ஒரு ரிமைண்டராக போயிருக்கு. அண்ட் பிக் பாஸ் முடிஞ்சு நான் அவங்க காண்டாக்ட் பண்ணி நண்பகல் நேரத்து மயக்கம். வாவ் வாவ் வாவ், ஒன் ஆஃப் அ பியூட்டிஃபுல் ஃபிலிம்ல கண்டிப்பா. கண்டிப்பா. பட் ஒர்க்கிங் வித் மம்முக்கா ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இங்க ஒரு லெஜெண்ட்ஸ் ஒர்க் பண்ற மாதிரி அவரும் ஹீஸ் அ வெரி கிரேட் லெஜெண்ட். அந்த ஒரு இது இருந்தது, ஓகே நம்ம ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் அபவுட் தி கேரக்டர் அண்ட் எவ்ரிதிங் இருந்தது. எனக்கு கால் வந்து போதே அவங்க இப்படி சொல்லும் போது நான் ஆக்சுவலி நம்பல, ஏன்னா அவங்க சொன்ன நேம்ஸ் எல்லாம் பெரிய நேம்ஸ், இன்னும் உண்மையிலே நம்மளுக்கு தான் கால் பண்ணி கேட்குறாங்களா அப்படின்னு. அண்ட் அவங்க ஸ்கிரிப்ட் எல்லாம் சொல்லி அதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் ஓகே சொல்லி ஸ்பாட் போகிற வரைக்குமே நம்பல. ஏன்னா சினிமாவில் நான் பெருசாக நம்பி ஆசை வச்சிட மாட்டேன். ஏன்னா அது ரிலீஸ் ஆகி நம்மளுக்குன்னு ஒரு பேர் வர வரைக்கும் அதை நம்ப முடியாது, எப்படி வேணா இருக்கலாம். ஸோ அங்கே ஸ்பாட்டுக்கு போய் சார் வந்தோடனே தான் ஓகே நம்ம படத்தில் இருக்கும் போல ஷூட்டிங் நடக்குது அப்படின்னு நினச்சேன். பட் வெரி ஹம்பிள் பர்சன், வேற லெவல் அவர் ஆஸ் அ பர்சனாக, வேற லெவல் ஆஸ் அன் ஆக்டராக. அண்ட் அவரோட ஃபிசிக்குக்கு அவர் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், அவரோட ஃபிட்னஸுக்கு, அண்ட் வெரி நாலேஜபிள், அப் டு டேட் இருந்துகிட்டே இருப்பார். அந்த டைமில் என்ன படம் ரிலீஸ் ஆகுது, ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு என்னெல்லாம் படம் போகுது, எந்த படம்லாம் கிரிட்டிக்கலி அக்ளைம்டாக இருக்குது.
ஸோ அது எல்லாமே அவர் காட்டுவார், எனக்கு காமிச்சார். இப்போ இந்த படம் இதுவாகிட்டுருக்கு, நான் அவர்கிட்ட கேட்பேன், சார் ஆமாம் இதானே. நான் அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அவர்கிட்ட நான் ஃபோட்டோவே எடுத்துக்கல. எங்கள் அம்மா டெய்லி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் 1 month இருந்தேங்க பழனியில் ஷூட்டில். ஃபோட்டோ எடுத்தியா, ஒரு ஃபோட்டோ. நான் சொன்னேன், இல்லைம்மா 2 பேரும் படத்தோட லுக்கில் இருக்கும், என்னால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோட்டோவே கேட்கல அவர்கிட்ட. அவரே என்கிட்ட வந்து என்ன சொன்னார்னா, நீங்க போட்டோலாம் எடுத்துக்கணும்னா நம்ம லாஸ்ட் இந்த லுக்ல இருக்க மாட்டோம், அப்போ வந்து நீங்க எடுத்துக்கோங்கன்னு. சார் எப்படி சார், நான் எங்க அம்மா கேட்டுட்டே இருந்தாங்க சார், உங்ககிட்ட நான் கேட்கவே இல்லை. ஏன் என்ன பார்த்தா என்ன பயம், என்ன பூச்சாண்டியா, நானும் மனுஷன் அப்படின்னாரு. சார் அப்படி இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கேஷுவலா ஆயிடுச்சு. ரொம்ப பயங்கரமா சென்ஸ் ஆஃப் ஹியூமர், கலாய்ப்பாரு எல்லாரையும் செட்ல. சிரிச்சுட்டே தான் இருக்கும். ஏன்னா அங்கே என்ன யாராவது கலாய்ச்சா எனக்கு சப்போர்ட்டே அவர் தான். வெரி நைஸ் பர்சன். யோசிச்சிங்களா களம்காவல் படத்துல நம்ம இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஏதாவது கால் வந்தது அந்த படத்துக்கு? இல்ல 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 வரல. பட் அவரோட கண்டிப்பா அஃப்கோர்ஸ் அவரோட செலெக்ஷன், ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்லாம் வேற லெவல். அவரோட கேரக்டர் செலெக்ஷன் பாத்தீங்களா இந்த படத்துல? ஸோ அவர் சினிமாவை பாக்குற விதமே வேற மாதிரி இருக்கும். ஒரு 1 hour வந்து சினிமா பத்தி மட்டும் நாங்க பேசணும் லாஸ்ட் டே ஷூட் அப்போலாம். ஸோ அவர் ரொம்ப பேஷனேட் அபவுட் சினிமா. இப்படிதான் அப்படிதான் வந்து இது பண்றது இல்லை, எதுக்குள்ளேயும் அடைக்கிறது இல்லை சினிமாவை. ஓகே ப்ரோ, இன்னொரு பக்கம் வெப் சீரிஸ் நம்ம பேசணும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடியும் யூ டிட் வெரி கிரேட் வெப் சீரிஸ். வெப் சீரிஸ் அண்ட் சினிமா எப்படி இருக்கு? லைக் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மீட்டர்ல தான் இருக்கா? நான் ஸ்டார்ட் ஆஃப் பண்ணது வந்துட்டு ஃபிலிம்ஸில் தான். அண்ட் அது முடிச்சுட்டு லைக் வென் ஐ காட் அ கால் ஃபார் உப்புப்புலிக்காரம், எனக்கு அது பண்ணமா வேணாமான்னு தான் இருந்தது. இட்ஸ் நாட் லைக் ரொம்ப கீனால் அதை பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஆனால் ஏதோ சூழ்நிலைனால அதை அப்படியே பண்ணிட்டேன். சரி ஓகே அப்படின்ற மாதிரி பண்ணேன். ஆனால் அதோட ரீச், அதோட லைக் எவ்ரி வீக்கில் ஒரு நாள் 4 episodes வரும். ஸோ அதோட ரீச் வந்துட்டு லைக் வேற லெவல். லைக் ஃபிலிம்ஸில் ஒரு நல்ல படம் பண்ணி நல்ல ஹிட்டு கொடுக்கும் போது கிடைக்கிற ரீச் வந்துட்டு அந்த சீரீஸில் கிடைக்கும். அதனால வந்துட்டு லைக் ஃபிலிம்ஸ் வரும், ஃபிலிம்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அது வந்துட்டு அது ஒரு பிரேக் ஃபார் அங்கேருந்து ஒரு பிரேக் ஃபார் ஃபிலிம்ஸ் அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் அது தட்ஸ் நாட் ட்ரூ. ஆனால் அதுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம வந்துட்டு ரொம்ப தனிப்பட்ட முறையில் தான் நமக்காக அந்த மாதிரி தான் வேலை செய்வோம். ஆனால் ரெக்கக்னிஷன் இருந்தால் அது ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ அந்த ரெக்கக்னிஷன் ஷோ வெப் சீரிஸ்னால வரும். அண்ட் அபவுட் திஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ரெண்டுமே அதே தான். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உப்புப்புலிக்காரம் எல்லாமே அந்த மாதிரி ஒரு 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 மீட்டரில் தான் இருக்கும். லைக் எக்ஸ்ட்ராடினரி ரீச் இருக்கும். பட் ஃபிலிம்ஸ் வந்துட்டு இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீலிங். அது வந்துட்டு வென் யூ மேக் அ குட் ஃபிலிம், வென் யூ ஆர் அ பார்ட் ஆஃப் ஒரு நல்ல படத்தில் நம்ம ஒரு பார்ட்டாக இருக்கும்போது இன் தியேட்டர் வென் பீப்புள் கம் டுகெதர் அண்ட் வாட்ச் தட், அது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீலிங் ஆல் டுகெதர். அது அன்மேட்ச்ட். ஓகே ஓகே காட் இட். அண்ட் உங்களோட the day 1 in the set, ரம்யா பண்டேல் ஃபர்ஸ்ட் மீட் பண்றப்போ வாட் வாஸ் தேர் இன் யுவர் மைண்ட்? என்ன நினைச்சீங்க இனிஷியலி அவங்கள? நான் ஐ திங்க் அந்த சீசன் ஆஃப் பிக் பாஸ் ஆன் அண்ட் ஆஃப் பார்த்துட்டு. ஓகே. அண்ட் நான் வந்துட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்க ரொம்ப சில், ரொம்ப நோ நான்சென்ஸ், அந்த மாதிரி லைக் யார்கிட்ட எப்படி பேசணும் எல்லாமே அவங்களுக்கு பக்காவாக தெரியும். அதனால எனக்கு பெருசாக ஐ வாஸ் நாட் நர்வஸ் ஆர் எனிதிங். அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. நீங்க என்ன மென்டலா ப்ரிப்பேர் ஆயிட்டீங்க, இவங்க இப்படிதான் அப்படின்றத நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க? இல்ல அவர் சொல்றாருல, நான் வந்து உங்களா பார்த்துட்டு இவங்க கூலா இருப்பாங்க எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். ஆமா, அவங்க ரொம்ப சில் பர்சன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த ஷோ பார்த்துட்டு. அண்ட் நேர்லயும் அப்படிதான் இருந்தாங்க. நோ லைக் எந்த ஒரு சீன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப சில்லா இருந்தாங்க. ஐ திங்க் ஒரு 1 or 2 times ஏதோ ரிஹர்சல் கூட பார்த்தோம் டைலாக்ஸு. அண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பி அவங்களோட ஒர்க் பண்ணது. ரொம்ப ரொம்ப சில், ரொம்ப நோ நான்சென்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே ஓகே. ட்ரெய்லர்ல பார்த்தோம் நீங்க வந்து வைஜி சாரை கன்ஃபரண்ட் பண்ற மாதிரியான சில சீன்ஸ் இருந்தது. ஸோ ஹவு ஹார்ட் இட் வாஸ் ஆர் இட் வாஸ் லைக் அந்த பர்டிகுலர் போர்ஷன், பிகாஸ் அதில் ஒரு எமோஷன் ப்ளே பண்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இல்லையா? சாரகேசியில் ஒரு பெரிய பார்ட் ஆஃப் த ஃபிலிம் வந்துட்டு ஃபாதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப் பற்றி. ஸோ அதில் வந்துட்டு how you talk to your father, லைக் பசங்களுக்கும் அப்பாக்கும் என்ன இஷ்யூஸ் இருக்கும், அது ஒரு செலிபிரிட்டி ஃபாதர், ஒரு ரொம்ப பெரிய ஃபாதர் இருக்கும்போது பையன் வந்துட்டு அந்த ஒரு ஷேட்லேயே இருப்பான், அவனுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்காது. ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன இஷ்யூஸ் இருக்குன்றதை பற்றி தான் அந்த கன்ஃபரன்டேஷன் சீன் மாதிரி.
ஸோ அது பண்ணும்போது கொஞ்சம் இன்டிமிடேட்டிங்காக இருந்தது. பட் வைஜி சார் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் ஹீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹம்பிள், இன்டிமிடேட்டிங்காகவே இருக்க மாட்டார். ரொம்ப ஹம்பிள் அண்ட் நிறைய இன்புட்ஸ் இருக்கும். இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகே, ஸோ தட் வாஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அண்ட் இன்னொரு பக்கம் கரண்ட்டாக த வெரி பிக் டாக் ஆஃப் த டவுன் அப்படின்றது தளபதி அவருடைய விஷயம் இருக்கு. ஸோ ஹவு யூ சி அஸ் அ ஃபெலோ இண்டஸ்ட்ரி பர்சன் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாரு, ஹவு ஹாப்பி யூ ஆர் ஆர் ஹவ் யூ ஃபீல் அபவுட் தட்? ஹவ் ஐ ஃபீல் அபவுட் இட்னா, நான் வந்து விஜய் சாருக்கு ஆக்டராக ஃபேன். நான் ஒரு 1000 இன்டர்வியூஸில் சொல்லியிருப்பேன், நீங்கள் யாரோட ஃபேன்னா நான் விஜய் சாரோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு. பொலிட்டிக்கலி இப்போ தான் வந்திருக்காங்க. ஸோ ஃபேனா என்னன்னு எனக்கு தெரியல. பட் என் ஃபேமிலியில் நிறைய பேர் வந்து விஜய் சாரோட ஃபாலோவர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் எனக்கு பொலிட்டிக்கலி இட் வில் டேக் சம் டைம் வரதுக்கா எனக்கு தெரியல அதுக்கான பதில் சொல்றது பார்க்கல எப்படி அது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் we are looking forward for it. And one memorable thing about சாருகேசி, இந்த படத்துல வந்து ஐ திங்க் கண்டிப்பா நிறைய சீன்ஸ் இருந்திருக்கும். அந்த எக்ஸைட்டிங் டே சொன்னல அந்த சீன், அது ஒரு என்ன சொல்றது, வில்லு பாட்டு பாடுற சீன் மாதிரி. ஸோ அது இது வரைக்கும் எதுலையுமே பண்ணாத மாதிரி இருந்தது, நான் பார்க்காத மாதிரியும் இருந்தது. மற்ற படங்களில் ஜென்ரலாக உள்ள படங்களில் நான் அந்த மாதிரி ஹீரோயின்ஸ் வில்லு பாட்டு பாடி இப்போத்துக்குள்ளே பார்க்கல. மேபி முன்னாடி இருந்திருக்கலாம். ஸோ ஐ திங்க் அது புதுசாக இருந்தது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, பார்க்குறதுக்கு. பட் எனக்கு என்ன, அந்த ஆடியன்ஸ் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய மூவிஸ் நம்ம பார்க்குறப்ப டூ மச் ஆஃப் பிளட் ஷெட்ஸ், டூ மச் ஆஃப் வயலன்ஸ், அந்த கான்டென்ட் வந்து இட்ஸ் இன் அதர் டைமென்ஷன். சாருகேசி வந்து இது வேற விஷயத்த பேச போகுது. இட்ஸ் கோனா பி சாஃப்ட், இட்ஸ் கோனா பி எமோஷனல் ஃபேமிலி ட்ராமா அண்ட் ஸ்டஃப். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ், பர்டிகுலர்லி த சோ கால்ட் ஜென்ஸீஸ் அண்ட் த யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த படம் எப்படி கனெக்ட் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? ஜென்ஸீஸ்க்கு நீங்கள் பிளேட்டில் ஏதாவது வச்சாதான் அதில் எது சாப்பிட்லாம் அது சாப்பிடக்கூடாதுன்னு டிசைடே பண்ண முடியும். இது இவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு நீங்கள் சர்வே பண்ணலான்னா நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போது நம்ம கொடுக்குறது எல்லாமே த்ரில்லர், ஆக்ஷன். நான் வந்து த்ரில்லர் மூவிஸோட பெரிய ஃபேன். நான் தேடி பார்க்குறதா த்ரில்லர் தேடி தான் பார்ப்பேன். நான் ஓடிடியில் உட்காந்து பார்க்குறதா தான். பட் எனக்கு இந்த மாதிரி படங்கள் ரொம்ப பிடிக்கும். டிவியில் சேனல்ஸில், ஏன்னா இதெல்லாம் வந்து ஓடிடியில் இப்போ வரது இல்லைன்றதுனால, இப்போது ஒரு சில ஓடிடி பிளாட்ஃபார்மில் பழைய படங்கள்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் நான் தேடி பார்க்குற ஆளும் உண்டு. ஸோ ஐ திங்க் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணால் தான் அதை அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையான்றதே நம்மளுக்கு தெரியும். ஒரு சில ஆடியன்ஸ் இன்னும் இந்த மாதிரி படங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம ஜென்சியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாட்டி கூட மற்ற ஆடியன்ஸும் இருக்காங்க இல்லையா? ஸோ ஐ திங்க் நம்ம இந்த மாதிரி படங்களும் கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டோம், வேணாம் வேணாம். சூப்பர், இட்ஸ் ஸோ நைஸ் டு டாக் டு யூ போத். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க அபவுட் சாருகேசி. அண்ட் June 12th இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இட்ஸ் கோனா பி அ மேசிவ் ஹிட் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு எமோஷனலான ஒரு கனெக்ட் அப்படிங்கிறது ஒரு படத்துடைய பெரிய சக்ஸஸாக நான் பார்க்குறேன். அந்த எமோஷன் கனெக்ட் ஐ திங்க் சாருகேசி இஸ் கோனா கிவ். தேங்க்யூ ஸோ மச் டு யூ போத் அண்ட் விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.